Hi everyone, welcome to Spectator Reviews. IPL Governing Council next 3 சீசன்ஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ முதல் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஐபிஎல் ஸ்குவாட்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னேன். ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க இந்தியன் ப்ரீமியர் லீகில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போது ஐபிஎல்லில் அதுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் யாராவது அதிக தொகைக்கு ஏலம் போனாங்க அப்படின்னா அந்த அதிகமாக போகிற தொகை பிசிசிஐயை சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியன் பிளேயர் ஹையஸ்ட்டாக என்ன வாங்குகிறாரோ அதே சம்பளம் தான் ஃபாரின் பிளேயருக்கு கிடைக்கும். அந்த அதிகமாக போகிற தொகை பிசிசிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட்டுக்கு இது ஒரு நல்ல ரூல், இந்திய கிரிக்கெட்டுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரிட்டன்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் 1 ஆர்டிஎம். அண்ட் அந்த 5 ரிட்டன்ஷன்ஸும் 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸாகவும் இருக்கலாம் அல்லது 5 இந்தியன் கேப்டு பிளேயர்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓனர்ஸுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 2 அன்கேப்டு பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன்ஷன்ஸ் கம்மியாக எடுத்தாங்க அப்படின்னா அல்லது ரிட்டன்ஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா 6 பிளேயர்ஸையுமே ஆர்டிஎம்மில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் பர்ஸ் 120 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் போன வருஷமாக 90 கோடியோ 100 கோடியோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் 7.5 lakhs மேட்ச் ஃபீ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, ஒரு சீசன் ஃபுல்லாக ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் கூட ஸ்கிப் பண்ணாமல் விளையாடுனா இன்க்ளூடிங் இம்பேக்ட் சப், அந்த பிளேயருக்கு கான்ட்ராக்டில் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை விட கூடுதலாக 7.5 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி வர மெகா ஆக்ஷனில் யாராவது ஓவர்சீஸ் பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு மினி ஆக்ஷனில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சில பிளேயர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, மினி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சம்பளம் நிறைய கிடைக்கும், அங்கே பிளேயர்ஸ் ஆப்ஷன்ஸ் கம்மி, மெகா ஆக்ஷன்ஸில் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி, அதனால் சம்பளம் கம்மி அப்படின்றதுனால மினி ஆக்ஷன்ஸ் சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை தடுப்பதற்கு இந்த புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு பேர் கொடுத்துட்டு ஏலத்தில் அவைலபிளாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு 2 வருஷம் ஐபிஎல் ஆடுவதற்கு தடை அப்படின்னு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஐபிஎல் ஆடாமல் ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரூல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஓனர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல ரூல். ஏன்னா அந்த பிளேயரை வச்சு நிறைய பிளான்ஸ் போட்டிருப்பாங்க. பட் திடீர்னு ஒரு சீனியர் பிளேயர் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணும்போது நிறைய ஸ்குவாடில் பிளேயிங் 11ல் நிறைய சிக்கல் வரும், பிளான்ஸ் பாதிக்கப்படும். அப்படிங்கும்போது ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல ரூல். பட் ஹானஸ்டாகவே அந்த பிளேயருக்கு சில மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி பர்சனல் எமர்ஜென்சின்னு இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரில, இன்ஜுரி அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரில. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூல் என்ன அப்படின்னா, தோனி இந்த அடுத்து வரப்போகிற சீசனில் பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயராக விளையாட போகிறாரு அப்படின்னு ஒரு புது ரூல். அதாவது 5 வருஷம் அல்லது அதுக்கு மேலே இந்தியாவுக்கு விளையாடாத இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது ஐபிஎல்லில் விளையாடினாங்க அப்படின்னா அவங்க அன்கேப்டு பிளேயர்ஸாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தோனி 2025 அன்கேப்டு பிளேயராக விளையாட போகிறாரு. இந்த ரூலுக்கு எஸ்ஆர்ஹெச் நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு தகவல் வந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒத்து போச்சுன்னா இது மற்ற யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் முதல்ல இந்த ரூல் பற்றி கேள்விப்படும்போது தோனி மட்டும்தான் இந்த ரூலில் வருவார் அப்படின்னு நினச்சேன். பட் விஜய் சங்கர் இந்தியாவுக்கு விளையாடி 5 வருஷம் ஆச்சு, அமித் மிஸ்ரா, மோஹித் சர்மா இவங்கெல்லாம் விளையாடி 5 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த வகையில் நிறைய பிளேயர்ஸ்க்கு இது ஒத்து வரும் இந்த ரூல். அண்ட் இந்த ரூல் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் இன்னொன்று நான் முக்கியமாக எதிர்பார்த்தது இம்பேக்ட் சப் அப்படின்ற ரூலை எடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் நெக்ஸ்ட்டு 3 சீசன்ஸ்க்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ரூலில் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஐபிஎல் பற்றி பேசும்போது ரீசெண்டாக அஸ்வின் அவருடைய யூடியூப் சேனலில் இந்த ரூல் பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், இதை
கிரிக்கெட்டை யாராவது வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் திறமையை வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னார். பட் பிசிசிஐ ஐபிஎல் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரும்போது ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒன்றா சேர்ந்து விளையாட போகிறாங்க. இது இந்திய கிரிக்கெட்டுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தோனி ரிட்டையர் ஆன பிறகு இந்த ரூலை எடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2022ல் தோனியுடைய நீ இன்ஜுரி பெருசாகுது. அதே போல் ரிஷப் பண்ட்டுக்கு ஆக்சிடெண்ட் நடக்குது டிசம்பரில். அதன் பிறகு 2024ல் ரிஷப் பண்ட் கம்பேக் கொடுக்கும்போது இம்பேக்ட் பிளேயராக விளையாட போகிறார் அப்படின்னா முதல்ல தகவல் கொடுத்தாங்க. அதன் பிறகு ரிஷப் பண்ட் ஃபுல்லாக விளையாடி இன்டர்நேஷ்னல்லையும் கம்பேக் கொடுத்துருக்காரு. மேபி நெக்ஸ்ட் சீசனில் தோனி இம்பேக்ட் சபாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 2024ல் ஃபுல் சீசன் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது மேபி அவர் மேலே நம்பிக்கை வச்சு தோனி இம்பேக்ட் சபா விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனிஷ் ராவ் அண்ட் கான்வே விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தோனி இல்லை அப்படின்னா ஐபிஎல்க்கு ஃபேம் கிடைக்காது அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் தோனி இன்னும் ரிட்டையர் ஆகாமல் இருக்கார் அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் கேகேஆருக்கு இதே நிலைமை தான் கங்குலியை ஸ்குவாட்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்தது. பட் கம்பீர் ஒரு ஐபிஎல் வின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கம்பீருக்கும் கங்குலிக்கு கிடைச்ச மரியாதை ஐபிஎல்னு வரும்போது கிடைச்சிது. ஸோ இம்பேக்ட் சப் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸாகவே இருந்தாலும் ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர் சிங்கிள் டைமென்ஷனல் பிளேயராக மாறும்போது அந்த ஸ்போர்ட்டுக்கும் இது நல்லதில்லை, அந்த பிளேயருக்கும் இது நல்லதில்லை அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா முதல்ல ரீட்டைன் பண்ணுற பிளேயருக்கு 18 கோடி, ரெண்டாவது பிளேயருக்கு 14 கோடி, மூணாவது பிளேயருக்கு 11 கோடி, நாலாவது பிளேயருக்கு திருப்பியும் 18 கோடி, அஞ்சாவது பிளேயருக்கு திருப்பியும் 14 கோடி. அன்கேப்டு பிளேயர் மேக்ஸிமம் 2, ஒரு பிளேயருக்கு தலா 4 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் புது ரூல்ஸ். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஐபிஎல் ரிட்டர்ன்ஷன்ஸ் பற்றியும் வீடியோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.